இப்போ பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா, தொண்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றதுல இது மாதிரிலாம் ரொம்ப ப்ரிகாஷனாக இருப்பேன்பாங்க. இன்னொரு பக்கம் எஸ்பி பாலசுப்ரமணியன் பேட்டியில சொல்லியிருக்காரு, நான் எந்த முயற்சி எடுத்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி ரெக்கார்டிங்கு தான் காலையில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், அப்படியே போய் பாடுவேன்னு. தொண்டையை பாதுகாப்பதற்கு இது போன்ற முயற்சிகள் தேவையா? இல்லையா? இல்லை சார், எஸ்பிபி அவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷன். நம்ம அவரை வந்து உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் பண்ணுறாரு, நம்மளும் பேட்டிங், அது கஷ்டம் அவர். பட் நீங்கள் கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கோல்டு வாட்டர் தொண்டைக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ற கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா அது கெட்டதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி? எனி டெம்பரேச்சர், ரொம்ப ஹாட்டும் சரி, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப கோல்டும் சரி, தொண்டையோட மென்மையான பகுதிகளை வந்து உறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நம்ம இன்ஃப்ளமேஷன்னு சொல்கிறோம். அது ஒன்ஸ் அந்த தொண்டை பகுதி இன்ஃப்ளேம் ஆகிடுச்சு, எதர் டியூ டு ஹாட் ஆர் கோல்ட் ஃபுட் ஐட்டம்னு வச்சுங்க, அந்த இடத்துக்கான நோய் எதிர்ப்பு தன்மை குறையுது. ஸோ யூ ஆர் ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ் அட் தட் டைம். எதுவும் ஆகலைன்னா ஒன்றும் இல்லை, 2 நாள் கரகரன்னு இருக்கும், அப்புறம் நல்லாயிரும். பட் நீங்கள் அந்த நேரம் பார்த்து யாராவது நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இருமி இருப்பாங்க, தும்மி இருப்பாங்க, அது அப்படியே வந்து ஒட்டிடும். அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். எல்லா நேரமும் அது அப்படி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பொதுவாகவே குரட்டை அப்படின்றது ஒரு பிரச்சனை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களே குரட்டை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து குரட்டை மிகப்பெரிய பாதிப்பை சமீபமாக ஏற்படுத்திட்டு. ஆமாம், இதை வந்து தவிர்க்கிறது எப்படி? திரைப்படங்களை பற்றி கூட சொன்னீங்க. என்னுடைய ஒரு பேஷண்ட் வந்து சொன்னார், அது அப்படி வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு 2-3 செகண்ட் உங்கள் முகம் கூட வந்தது சார் அப்படின்னு. அது என்ன பார்த்தா அந்த முக்கியமான ரோல் பண்ணுறவங்க வந்து அதை சர்ச் பண்ணுறாங்க, குரட்டைக்கு எப்படிலாம் தீர்வு காணுதும் போது என்னுடைய படமும் வந்து தான். குரட்டைங்கிறது வந்து 3 விதமாக நம்ம பிரிக்கணும் சார். சிம்பிள் ஸ்னோரிங், அதாவது நீங்கள் அயர்ந்து உறங்குறீங்க, அந்த நேரம் குரட்டை வருது, அது நியாயம், அதனால் எந்த தவறும் இல்லை. அஃப்கோர்ஸ் பக்கத்தில் படுத்துருக்கிறவங்களுக்கு வெறுப்பாக இருக்குன்றதை தாண்டி உடல்நல குறைவு அதனால் எதுவும் வராது. 2வது வந்து அப்பர் ஏர்வே ரெசிஸ்டன்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய மேல் மூச்சு பாதை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தடையின் காரணமாக வரக்கூடிய குரட்டை நமக்கு மூச்சு தடையை ஏற்படுத்தலை, ஆனால் ஒரு அழுத்தத்தை மட்டும் கொடுக்குது. ஸோ அது என்ன பண்ணும்? டே டைம் ட்ரவுசினஸ், உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆர்வம் இருந்தாலும் உங்களால் செய்ய முடியாது, சோர்வாகவே இருப்பீங்க. சின்ன சின்ன சிம்டம்ஸ் இது மாதிரி காஸ் பண்ணும். இது 2வது வகை.